Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 70 out of 87. 70 question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா active transportனா என்னன்னு கேட்டிருக்காங்க. active அப்படினால என்னன்னு பாத்தீங்கன்னா presence of energy, transport அப்படினு பாத்தீங்கன்னா movement of molecule. அதாவது நம்மளோட செல்லுல பாத்தீங்கன்னா செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி மாலிக்யூல் வெளியே போயிட்டு உள்ள வரதுக்கு என்ன வேவை செலக்ட் பண்ணது, எவ்வளவு ATP வந்து இருக்கு அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா active transport. வாங்க two line definition பார்ப்போம். active transport is the energy dependent. இந்த active transport நடக்கணும்னா கண்டிப்பா ATP adenosine triphosphate அப்படிங்கிற எனர்ஜி கம்பல்சரி நீடா இருக்கு. மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் அக்ராஸ் த செல் மெம்பரைன், செல் மெம்பரைன்ல இருந்து அக்ராஸ் ஆகிறதுக்கு மாலிக்யூல்ஸ் மூவ்மெண்ட் ஏற்படுத்துது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி டிபெண்டன்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசிங் த டைப் ஆஃப் ஏடிபிங்கிறத எனர்ஜின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா டெஃபினிஷன் முடிஞ்சது. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் அக்ராஸ் த செல் மெம்பரைன் in the presence of energy using the form of ATP. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் உங்ககிட்ட क्वेश्चनல கேட்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவாங்க. அதான் Na+K+ ATPase பம்ப், சோடியம் பொட்டாசியம் பம்ப். செகண்ட் பாத்தீங்கன்னா கால்சியம் பம்ப்னு சொல்லுவாங்க. அதான் Ca2+ ATPase பம்ப்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பாத்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பம்ப் இல்லனா புரோட்டான் பம்ப்னு சொல்லுவாங்க. H+ ATPase பம்ப். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 examples of active transport. Okay guys, thank you for watching this video. இப்போ 72 mark physiologyல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 69 physiology 2 mark அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. Thank you.